கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் என் அன்பின் வாழ்த்துக்களை ஒவ்வொருவருக்கும் தெரிவித்துக் கொள்ளலாம் மகிழ்ச்சி அடைகிறேன். அன்பான என் தெய்வ பிள்ளைகளை இந்த யூடியூப்பில் பார்க்குற ஒவ்வொருவரையும் தெய்வன் ஆசீர்வதிப்பாராக. வானங்களையும் பூமியும் உண்டாக்குன நம் ஜீவாதிபதி ஆண்டோராய் இயேசு கிறிஸ்து உங்களை ஒவ்வொருவரையும் நேசித்து அனைத்து ஆசீர்வதித்து கரம் பிடிச்சு நடத்துவாராக. இந்த டெலிவிஷனில் பார்க்குற ஒவ்வொருவருடைய குடும்பங்களையும் பெரியோரையும் சிறியோரையும் ஒரு கரம் பிடிச்சு நடத்தி ஆசீர்வதிப்பாராக. இந்த கடைசி நாட்களில் பயங்கரமான காலங்கள் வைக்கப்பட்டிருக்கிறோம். நாம் தேவனுடைய கரம் நம்மளோடு கூட இருந்தால் தான் நாம் என்ன செய்ய முடியும்? வாழ முடியும். அசைக்க முடியாதபடி வாழ முடியும். அன்புக்குரிய தெய்வ பிள்ளைகளை கண்களை மூடி ஜெபிக்கலாமா? இரக்கத்தின் ஐஸ்வர்யமுள்ள என் தேவனே, நீர் வானங்களையும் பூமியும் ஒரு சொல்லால் உண்டாக்குனீரப்பா. உம்முடைய அன்புக்கு அளவே கிடையாது. என் தேவனுடைய மகிமையின் பிரசன்னம் உன் பிள்ளைகள் மேல் இறங்கும்படியா நான் செபிக்கிறேன். அக்கினி வல்லமை இறங்கட்டப்பா. உம்முடைய சத்தம் கேட்டு சித்தஞ்செய்கிற பிள்ளைகளா ஆசீர்வதிக்கும்படியாய், தேவனே உங்களை கீழ்ப்படிந்து நடக்கிற பிள்ளைகளா இருக்கும்படியாய், நீர் மார்போடு அனைத்து பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியாய் செபிக்கிறேன். எல்லா மனுஷ தந்திரங்கள், மனுஷனுடைய பிலிஸ்னியங்கள், பொல்லாத மனுஷனுடைய தீய சக்திகள் இயேசுவின் நாமத்தினால் எரிஞ்சு போகும்படியாய் கட்டளை விட்டுகிறேன். தெய்வீக அன்பு, தெய்வீக சமாதானம், தேவனுடைய பிரசன்னம் கணவன் மனைவி பிள்ளைகளுக்குள்ள அன்பு உண்டாகும்படியா நான் செபிக்கிறப்பா. முதியோர்களுக்காக நான் செபிக்கிறேன். அன்பின் தேவனுடைய வல்லமே கணவன் மனைவி பிள்ளைகளுக்குள்ளே உண்டாகி நீர் பிள்ளைகளை கரணம் பிடித்து நடத்தும்படியாய், உம்முடைய சத்தம் கேட்டு சித்தம் செய்யும்படியாய், நீர் அனுக்கிரகம் பண்ணும்படியா நான் செபிக்கிறேன். உம்முடைய அன்பு பிள்ளைகள் மூலமாய் வெளிப்பட்டு குழந்தைகளை பாதுகாத்து கொள்ளும், வாலிபர்களை பாதுகாத்து கொள்ளும். தேவனே, பாவ சாபங்களுக்கு அடிமையான ஜனங்களை சந்தியும் ராஜா. ஊழியக்கார பிள்ளைகளை ஆசீர்வதியும். பிரிஞ்சு கிடக்கிற குடும்பங்கள், கணவன் மனைவி பிள்ளைகள் அன்பை கட்டளை விடும் ராஜா, கட்டளை விடும். சத்துருடைய தலைகளும் காலங்களால் நசுக்கப்படட்டு. சூன்யங்கள் மந்திரங்கள் அழியட்டு. இயேசுவின் நாமத்தினால சுட்டரிக்கப்பட்டு போகும்படியா நான் செபிக்கிறேன். வீட்டை சுற்றி அக்கினி மதலாயிரும். பிள்ளைகளை சுற்றி அக்கினி மதலாயிரும். தேவனை குழந்தைகளை சுற்றி அக்கினி மதலாயிரும். குடும்பங்களை சுற்றி அக்கினி மதலாயிரும். தேவ மகிமை இந்த டெலிவிஷனில் பார்க்குற ஒவ்வொருடைய வீடுகளுக்குள்ளே அக்கினி இறங்கும்படியா நான் செபிக்கிறேன். அக்கினி மதலாக இருக்கும்படியா நான் செபிக்கிறேன். தகப்பனே, வெளிநாடுகளிலும் அந்நிய தேசங்களிலும் வாழ்ந்து வேலைகளுக்காய் பிழைப்புக்காய் போய் இருக்கிற பிள்ளைகளுடைய குடும்பங்கள் உம்முடைய அக்கினி சம்பத்தினால் பிள்ளைகளை பாதுகாத்து கொள்ள முடியாது, பொதிந்து கொள்ள முடியாது செபிக்கிறேன். மனுஷ எரிச்சல்கள், சத்துருடைய கிரிகள், சூனியங்கள் எல்லாம் எரிஞ்சு போக முடியாது செபிக்கிறோம். உம்முடைய சத்தம் கேட்டு சித்தஞ்செய்கிற பிள்ளைகளாய் நீர் கரம் பிடித்து நடத்தும்படியா நான் செபிக்கிறப்பா. நீர் பேசும் தேவனே, நான் கேட்கிறேன். பேசுறது நீங்கள் அல்ல, பிதாவாகிய பரிசுத்த ஆவியானவர் பேசுவான்னு சொல்லியிருக்கிறார். பேதையும் கொலையுமாக நம்ம கரத்தில் அர்ப்பணிக்கிறேன். உம்முள்ள மறைத்து நீர் வெளிப்படும்படியா நான் செபிக்கிறப்பா. அன்பின் தேவன் ஊழியம் செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் பாதுகாத்து ஆசீர்வதி. மலை நாடுகளில், மலை பகுதிகளில், தேவனே, மலை குகைக்குள்ள அப்பா மரத்தை அடியிலிருந்து ஜெபிக்கிற பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்கும்படியா நான் செபிக்கிறப்பா. வாலிபர்கள் மேல் கன்னி மேல் என் ஆவியை ஊற்றுவேன்னு சொன்னீர். நீர் ஊற்றும்படியா நான் செபிக்கிறப்பா. மணிப்பூருக்காக நான் செபிக்கிறேன். விசேஷ விதமாக என் தேவனுடைய ஆணடிக்கப்பட்ட கரம் ஒவ்வொரு பிள்ளைகளையும் பாதுகாத்து கொள்ளட்டும். தீவிரவாதிகளுக்காக நான் செபிக்கிறேன். பொல்லாத மனுஷர்களுக்காக நான் செபிக்கிறேன். தகப்பனே, குழந்தைகளுக்காக செபிக்கிறோம். தாய் தகப்பனே, பிள்ளைகளை நடத்த வேண்டிய வழியில் நடத்த அறிவையும் புத்தியும் கொடுக்க முடியாது செபிக்கிறோம்ப்பா. தகப்பனே, தாய் தகப்பனு கூட பிள்ளைகளுக்கு ஒரு பாதுகாவல் இல்லாத உலகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறோம். குழந்தைகளை பாதுகாத்து கொள்ளும். வாலிபர்களும் தேவனே, துன்மார்க்க ஜீவியம் பண்ணி அழிந்து போகாதபடி உம்முடைய ராஜ்யத்திற்கு வரும்படியாய், உம்மை வருகை நோக்கி எதிர்கொண்டு இருக்கும்படியாய், கட்டப்பட்ட ஜனங்கள் பிள்ளைகள் மூலமாய் கட்டவிழ்க்கும்படியாய், வாலிமேர் மேலே கன்னி மேலே ஆவியை ஊற்றுவேனரே நீர் ஊற்றும்படியாய் செபிக்கிறோம். இயேசு மூலம் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென். உம்மோடு இருக்கணுமே இயேசையா, மை போல் மாறணுமே. உம்மோடு இருக்கணுமே இயேசையா, உம்மை போல் மாறணுமே. உம்மை போல் மாறணுமே. உலக பெருமை இன்பமல்லா குப்பையாய் மாறணுமே இயேசையா, குப்பையாய் மாறணுமே. உம்மோடு இருக்கணுமே இயேசையா, உம்மை போல் மாறணுமே. உம்மை போல் மாறணுமே. உலக பெருமை
இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் என் அன்பின் வாழ்த்துக்களை ஒவ்வொருவருக்கும் தெரிவித்துக்கொள்ள மகிழ்ச்சி அடைகிறேன். அன்பான தேவ பிள்ளைகளே, பிரசங்கத்திற்காய் தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் 128 சங்கீதம் 1 சொல்லுகிறது, கர்த்தருக்கு பயந்து அவர் வழியில் நடக்கிற எவனோ அவன் பாக்கியவான். கர்த்தருக்கு பயந்து அவர் வழியில் நடக்கிற எவனோ அவன் பாக்கியவான். உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். 2 3 சொல்லப்பட்டிருக்கிறது, உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மை உண்டாயிருக்கும். உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனிதரும் திராட்சை கொடி போல் இருப்பார். உன் பிள்ளைகள் உன் பன்றியை சுற்றிலும் ஒலிவு மர கன்றுகளாய் இருப்பார்கள். அன்பான என் தேவ பிள்ளைகளே, மரங்களை குறித்து நாம் பேச போகிறோம். மரங்களை குறித்து பார்க்கிறோம். பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிற மரங்கள் 3 மரங்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. தேவதாரு விருட்சம், பனை மரங்கள், கொலிவு மரங்கள். அன்பான தெய்வ பிள்ளைகளே, பனைமரமானது உயரமாக வளருகிறது. அது வெயில் காலங்களிலும் அது பயங்கரமான வறட்சியின் காலங்களிலும் அது பலன் கொடுத்து கொண்டு இருக்கிறது. ஏன் பலன் கொடுக்கிறது என்றால் அதோடைய வேர் ஆழமாக போயிருக்கிறது. அந்த வெயில் காலங்களில் ஏப்ரல் மேலே தான் அது பயணி காலம், பயணி கொடுக்கும். அன்பான தெய்வ பிள்ளைகளே, பனைமரத்தை பற்றி சொல்லப்பட்டிருந்தால் நீதிமான் பனையை போல செழித்திருப்பான் என்று சொல்லியிருக்கிறது. நம் ஜீவாதிபதி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஒரு மனுஷன் நம்பி இருப்பான் என்று சொன்னார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை மேலே நம்ம வேறு விட்டு இருப்போம் என்று சொன்னார். நம் ஜீவாதிபதி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவ மேல் நான் ஒட்டி வாழ்ந்து கொண்டு இருப்போம் என்று சொன்னார். அவருக்குள்ள நம்ம ஆழமாய் வேறு விட்டிருப்போம் என்று சொன்னார். வறட்சியான காலங்களை நல்ல பலனை கொடுப்போம். ஹல்லேலூயா. வறட்சியான காலம் என்று சொன்னால் அங்கனி சித்திரை என்று சொல்வார்கள். பயங்கரமான வெயிலின் காலம். அப்படிப்பட்ட காலம் ஏப்ரல் மேலெல்லாம் பயங்கர வெயிலின் காலத்தில் தான் அது பலன் கொடுக்கிறது. அது ஏன் கொடுக்கிறது? ஆழமாக வேர் போயிருக்கிறனால அந்த எந்த வறட்சியான காலங்களிலும் அது பலன் கொடுத்து கொண்டு இருக்கிறது. அதே போல் நம்மளும் நம் ஜீவாதிபதி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துக்குள்ளே நான் வேறு விட்டு வாழ்வோம் என்று சொன்னால் எவ்வளவு பெரிய வறட்சியாக வந்தாலும், எவ்வளவு பெரிய கஷ்டங்கள் வந்தாலும், எவ்வளவு ஒரு பெரிய கண்ணீர் வந்தாலும், எவ்வளவு ஒரு வேதி வந்தாலும், எவ்வளவு ஒரு பண கஷ்டம் வந்தாலும், எவ்வளவு ஒரு மரணமே வந்தாலும் நம் ஜீவாதிபதி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவோடு வாழ்வோம் என்று சொன்னால் பலன் கொடுக்கிற பிள்ளைகளாய் நம்ம இருப்போம். அந்த பயணியானது அது உடம்புக்கு ரொம்ப நல்லது. அன்பான தெய்வ பிள்ளைகளே, அந்த பயணியை காய்க்கும் போது கருப்பட்டி வருகிறது. அன்பான தெய்வ பிள்ளைகளை இனிப்பை கொடுத்து கொண்டு இருக்கிறது. நாம் தேவனோடு நம்ம இருக்கும்போது இனிப்பான வாழ்க்கை மற்றவர்களுக்கு நாம் கொடுப்போம். ஹல்லேலூயா. அது எவ்வளோ இனிப்பாக இருக்கிறதோ அதே போல் நம்ம மற்றவர்களுக்கு நம்ம பேசும்போது, நம்ம போது, நம்ம இருக்கும்போது மற்றவருடைய கஷ்டத்தை புரிந்து, அவருடைய வறுமையை புரிந்து, அவருடைய வேதனை புரிந்து நாம் அவர்களுக்கு இனிப்பான ஒரு வார்த்தைகளை கொடுப்போம். ஹல்லேலூயா. சந்தோஷமான வார்த்தை. அன்பான தேவ பிள்ளைகளே, கண்ணீரோடு இருக்கிறார்களா, வேதனையோடு இருக்கிறார்களா, கஷ்டத்தோடு இருக்கிறார்களா, வியாதியோடு இருக்கிறார்களா, பிரச்சனையோடு இருக்கிறார்களா, ஒரு வேளை ஒரு மரண போராட்டத்தோடு இருக்கிறாங்களா, நம்ம அவர்களுக்காய் தரப்பில் நின்று ஜெபித்து, அப்பா பிதாவே இவர்களுக்கு உதவி செய்யும் என்று சொல்லி நாம் அவர்களுக்காக வேண்டுதல் பண்ணோம். அதுதான் பனைமர வாழ்க்கை. நீதிமான் பனையை போல செழித்திருப்போம் என்று சொன்னால் அந்த நம்ம எந்த கஷ்டம் வந்தாலும், எந்த வறட்சி வந்தாலும், எந்த புயல் வந்தாலும், எந்த தான் சூறாவளி வீசினாலும், எது வந்தாலும் அந்த பனைமரம் அசைய போறதில்லை. ஹல்லேலூயா. அது உயரமாய் வளருகிறது, செழிப்பா வளருகிறது. நீதிமான் பனையை போல் செழித்து வளருவான். இன்றைக்கு நாம் இந்த டிவியில் பார்க்குற ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்லுகிறார், ஒவ்வொருவரும் நீங்கள் நீதிமானாக இருக்கிறீர்கள், ஒவ்வொருவரும் பனை போல செழித்து ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருக்கிறீர்கள். இந்த யூடியூப்பில் பார்க்குற நீங்கள் ஒவ்வொருவரும் பனை போல செழித்து ஓங்கி வளர்ந்து நல்ல பலன் கொடுத்து மற்றவர்களுக்கு நீங்கள் உதவி செய்கிற பிள்ளைகளாக இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. உங்கள் இருதயம் கலங்காமல் இருப்பதாக, பயப்படாமல் இருப்பதாக. நம் ஜீவாதிபதி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவர் நீதிமானுடைய பிள்ளைகளாகிய நாம் செழித்திருக்கிறோம், பனையை போல செழித்திருக்கிறோம். ஹல்லேலூயா. நீதிமான் பனையை போல் செழித்திருப்பான் என்றால் நீதிமான் ஜீவாதிபதி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தான் நீதிமான். அவருடைய பிள்ளைகளாய் நாம் செழித்திருக்கிறோம், ஓங்கி இருக்கிறோம், வளர்ந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. பயப்படாதிருங்கள், எதை குறித்தும் கலங்காதிருங்கள், எதை குறித்துமே வேதனைப்படாதிருங்கள். அவரை அண்டிக் கொள்ளுங்கள், அப்பா என்று சொல்லி கூவிடுங்கள், பிதாவே என்று கூவிடுங்கள். கஷ்டம் வருகிறதா, துக்கம் வருகிறதா, பாடு வருகிறதா,
சத்ருவால சூழ்ச்சிகள் வருகிறதா, சூனியங்களை பண்ணுகிறார்களா, பயப்படாதிருங்கள். இதை மட்டும் சொல்லி ஜெபிங்கள். ஏசப்பா நீ நீதிமான், நீதிமானுடைய பிள்ளைகள் பனையை போல செழித்து ஓங்கியிருப்பான்னு சொல்லியிருக்கிறீங்களே, நீங்கள் நீதிமான் என்று சொல்லி ஜெபிங்கள். அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, எதை கண்டும் சோர்ந்து போகாதிருங்கள். வேலையில் என்று சொல்லி சோர்ந்து போகாமல், கணவனுடைய பிரச்சனையை நினைச்சு சோர்ந்து போகாமல், மாமியாருடைய பிரச்சனை நினைச்சு சோர்ந்து போகாமல், மைனியம்மாருடைய பிரச்சனை நினைச்சு சோர்ந்து போகாமல், மனைவியுடைய கொடுமையை நினைத்து சோர்ந்து போகாமல், முழங்காலின் ஜெபம், முழங்காலின் ஜெபம், முழங்காலின் ஜெபம். வேதத்தை வாசிங்கள். அப்பா நீர் சொல்லு, நான் கேட்கிறேன் என்று சொல்லுங்கள். அவருடைய சத்தத்தை கேட்டு சித்தம் செய்கிற பிள்ளைகளாய் இருங்கள். அவருக்கு கீழ்ப்படிஞ்சு நடங்கள். ஆசீர்வதிக்கிற தேவனாயிருக்கிறார், அரவணைக்கிற தேவனாயிருக்கிறார், ஒருபோதும் கைவிடுகிற தேவன் அல்ல. நம் ஜீவாதிபதி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நம்மளை கைவிடும்படியாய், நம்மளை கஷ்டப்படுத்தும்படியாய், மிலாக்கு நாள் தண்டிக்கும்படியாய் அவர் சிலுவையில் ஏறவில்லை. ஹல்லேலூயா. ஜீவாதிபதி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தை படைத்தவர், வானங்களையும் பூமியும் ஒரு சொல்லால் உண்டாக்குனவர், வானத்து நட்சத்திரங்களை எல்லாவற்றையும் ஒரு சொல்லால் உண்டாக்குனவர், ஓடா கொடி தூதர்களை அவரிலும் சற்று சிறியவளாய் படைத்தவர். உலகத்தில் பெரிய தேவனை நம்ம ஆராதித்து கொண்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா. ஒரு மண் அல்ல, ஒரு மரம் அல்ல, ஒரு செத்து போன ஒரு மனுஷன் அல்ல, ஒரு கல் அல்ல, வானங்களையும் பூமியும் உண்டாக்குன ஜீவாதிபதி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நாம் தேடிக்கொண்டு இருக்கிறோம். நாம் அப்பா நீர் பேசும், நான் கேட்கட்டும். நீ நீதிமான், நாங்கள் செழித்திருக்கணும். எதில் செழித்திருக்கணும்? பரிசுத்தத்தில் செழித்திருக்கணும். அப்பா உம்முடைய ஊழியத்தில் செழித்திருக்கணும். உங்களோடு பேசுகிறதுல செழித்திருக்கணும். அப்பா உங்களோடு நாங்கள் ஞானத்தை நாங்கள் செழித்திருக்கணும். உம்முடைய வரங்களில் நாங்கள் பெற்று செழித்திருக்கணும். நாங்கள் ஆத்தும ஆதாயத்தில் செழித்திருக்கணும். ஹல்லேலூயா. உலகத்தில் செழிப்பு அதுதான். ஏசப்பாவோடு பேசுகிறது தான் செழிப்பு. உலகத்தில் பணம் இருந்து செழிப்பல்ல. அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, பணம் இருக்கிறது ஒரு செழிப்பல்ல. ஒருவேளை மனுஷன் நினைப்பான், எப்படி ஆகிலும் நம்ம உலகத்தில் வாழ்ந்து கொஞ்சம் பணத்தை தேடிவிட்டால் செழித்து விடலாம் என்று. இன்னும் அன்புக்குரிய, இல்லாவிட்டால் பாவம் செய்து துன்மார்க்கு அநியாயம் பண்ணி கொஞ்சம் பணத்தை தேடி வச்சா செழிப்பா வாழலான்னு நினைப்பான். முடியாது. அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, பிள்ளைகளுக்கு தேட வேண்டியது ஜீவாதிபதி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துடைய பதினியாகிய அன்பை தேட வேண்டும். ஹல்லேலூயா. அந்த அன்பு நீதிமான் பனையை போல செழித்திருப்பானே, அந்த செழிப்பை தேட வேண்டும். அந்த பயணி எவ்வளோ இனிப்பாக இருக்கிறது. அந்த பயணியிலிருந்து காய்க்கும் போது கூப்பனி வருகிறது, கருப்பட்டி வருகிறது, அது உடம்புக்கு பலமாக இருக்கிறது. அந்த ஜீவாதிபதி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய அன்பும் அப்படிதான். அந்த அன்பை தேடி மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டும். நீ பசியாக இருக்கிறாயா, இந்த பதினியை கொஞ்சம் குடித்துக்கொள். ஜீவாதிபதி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய அன்பின் பதினியை குடித்துக்கொள் என்று சொல்லி கொடுக்க வேண்டும். ஓரி மல்லவா. அன்பான தேவ பிள்ளைகளை, அப்பா பனையை போல வாழ வேண்டும் என்ற ஆசை தான் எல்லாருக்கும். களவு செய்யக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது, துன்மார்க்கமாக நடக்கக்கூடாது, துஷ்ட வார்த்தை பேசக்கூடாது, அடுத்தவருடைய சொத்தை களவாண்டு எடுக்கக்கூடாது, அடுத்தவருடைய கணவனை எடுக்கக்கூடாது, அடுத்தவருடைய மனைவி எடுக்கக்கூடாது. நாம் ஜீவாதிபதி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவரை போதும் என்று நடக்க வேண்டும். ஹல்லேலூயா. என் அன்பான தேவ பிள்ளைகளே, அவரோடு நம்ம வாழும்போது, அவரோடு நம்ம ஜீவிக்கும்போது பதினி மட்டுமல்ல, கூப்பனி மட்டுமல்ல, கருப்பட்டி மட்டுமல்ல, உலகம் எங்கும் பசியால் வாடுறவர்களுக்கு ஜீவ அப்பத்தையும் நம்ம கொடுப்போம். ஹல்லேலூயா. பனைமரமாய் நம்ம வாழும்போது, செழித்து ஓங்கும்போது, அநேகர் பட்டினினால் பசியினால் கஷ்டப்பட்டு கட்டப்பட்ட ஜனங்களுக்கு கட்ட உழுக்கும்படியாய் நம் ஜீவாதிபதி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சுமந்து சென்ற கழுதையை போல அவர்களை சுமந்து சொல்லும்படியாய் நம் அப்பா நல்லவர் நல்லவர் என்று சொல்லி அவரை சுமந்து அவர்களுக்கு முன்னே காட்டும்போது கவலைகள் மாறுகிறது, கண்ணீர் துடைக்கப்படுகிறது, வேதனைகள் மாறுகிறது, வேதிகள் மாறுகிறது, கட்டுகள் உடைக்கப்படுகிறது, சூனியங்கள் அழிகிறது. அன்புக்குரிய தெய்வ பிள்ளைகளே, நீதிமானாகிய பனைமரத்தை போல வாழ வேண்டும் என்று ஆசைப்படுங்கள். நாங்கள் எருசலேம் தேசத்திற்கு போயிருந்தோம். ஆனால் அடுத்தால ஒரு மரத்தை பற்றி பார்ப்போம், ஒலிவ மரத்தை குறித்து. அந்த ஒலிவ மரமானது எப்படி வளருது என்று சொன்னால், பெரிய மரமாக தடியாக படர்ந்து வளருகிறது. பனைமரம் நேராக வளருகிறது, அதில் பலனை கொடுக்கிறது. ஒலிவ மரம் பெரிய மரமாக படர்ந்து வளருகிறது. அதை சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகள் சுற்றியே இருக்கிறது. நான் சொன்னேன், அங்கே இருந்த ஒரு வாட்சட்டை சொன்னேன், ப்ளீஸ் எனக்கு ஒரு கன்று கொடுங்களா, அந்த ஒலிவ மர கன்றுல இருந்து ஒரு கன்று கொடுங்கண்ணே. எனக்கு ஒரு செடி பைத்தியம், பயங்கர பைத்தியம். எந்த நாட்டுக்கு போனாலும் எந்த தேசத்திற்கு போனாலும் 2 செடி எடுத்துகிட்டு வருவேன். எனக்கு அது ஒரு பைத்தியம். நான் கேட்டேன், அவர் சொன்னார், நோ ப்ராப்ளம், உங்களால் முடிஞ்சால் எடுத்துடுங்கன்னு சொல்லிட்டாரு.
நல்ல ஓசில் தண்ணியெல்லாம் போட்டிருந்தாங்க. அப்போ எனக்கு ஒலிவ கன்று எடுக்கணும்னு பயங்கர ஆசை. உங்களால் முடிஞ்ச எடுத்துடுங்கன்னு சொன்னாங்க. பிடுங்கி பார்த்தேன், எடுக்கவே முடியல. அப்போ நான் சொன்னேன், வாட் இஸ் த ப்ராப்ளம் அப்படின்னு. நோ ப்ராப்ளம் அப்படின்ட்டார். சொல்லிட்டு சிரிச்சிட்டு போயிட்டாங்க. எனக்கு பிடுங்கவே முடியலை. ஒரு கண்ணு கூட பிடுங்க முடியல. சுற்றி நிறைய கண்ணு நிற்கிறது. எங்கள் கூட வந்தவங்களும் 10-40 பேர் உண்டு, அவங்களாம் நிற்கிறாங்க. ஆனால் எல்லாருமே ட்ரை பண்ணுறாங்க, முடியவே இல்லை. எல்லாரும் எடுக்க ஆசைப்பட்டாங்க, முடியலை. அப்புறம் நான் நினச்சிட்டு எனக்கு ரொம்ப சோர்ந்துட்டேன். ஒரு அட்லீஸ்ட் ஒரு ஒலிவ கன்று எடுக்க முடியலையே ஏன்னு கேட்டால், ஒருத்தங்க சொன்னாங்க, அந்த தாயே வந்து பிடுங்கி எடுத்தாதான் அந்த கன்றுகளும் கூட வரும் என்று சொன்னாங்க. ஹல்லேலூயா. தாய் மரமானது அதை கன்று எடுக்க வேண்டுமென்றால் அந்த ஒலிவ மரத்தையே எடுத்தால் தான் அந்த கன்றும் வரும். அதை சுற்றி தான் அந்த கன்றுகள் இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. என் அன்புக்குரிய என் தெய்வ பிள்ளைகளே, இன்றைக்கு ஒலிவ மர கன்றை போலும் பிள்ளைகள் இருப்பா என்று சொல்லி இருக்கிறாரே. உன் கர்த்தருக்கு பயந்து 128ஆம் சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது 4 வசனங்கள் இல்லை, ஆனால் 1, 3, 4 வாசிக்கும் பாருங்க. கர்த்தருக்கு பயந்தவர்கள் நடக்கிற எவன் பாக்கியவான், உன் கையின் பிரயாசத்தினை சாப்பிடுவார், உனக்கு பாக்கியம் நன்மை உண்டாயிருக்கும். உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனிதரும் திராட்சை கொடி போல் இருப்பார். உன் பிள்ளைகள் உன்னை சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளைப் போல் இருப்பார்கள். நம் ஜீவாதிபதி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஒலிவ மரமாக இருக்கிறார். அவருடைய பிள்ளைகளாகி நாம் அவரை சுற்றி இருக்கிறோம். யாரும் தொட முடியாது. ஹல்லேலூயா. யாரும் அசைக்க முடியாது. மந்திரவாதி அசைக்க முடியாது, துன்மார்க்கம் அசைக்க முடியாது, கள்ள அசைக்க முடியாது, துஷ்டம் அசைக்க முடியாது, துஷ்ட மிருகங்கள் தொட முடியாது. நம் ஜீவாதிபதி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஒலிவ மரமாக நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கிறாரே. அவரை இருக்கும் நம்ம யாரும் நம்மளை தொட முடியாது. நீங்கள் நினைக்கலாம், ஒருவேளை ஐயோ என் வீட்டில் ஒரு பிரச்சனை வந்து விட்டதே, சத்ருவான நுழைந்து விட்டானோ, நுழைய முடியாது, விடமாட்டார். அத்தனை அன்பு நிறைந்த என் தேவன், வானத்தையும் பூமியும் உண்டாக்குன ஜீவாதிபதி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துடைய பிள்ளைகளாய் நாம் இருக்கிறோம். அவர் ஒலிவ மரமாய் இருக்கிறார், நாம் ஒலிவ கன்றாய் இருக்கிறோம். ஹல்லேலூயா. உன் பிள்ளைகள் உன்னை சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளாய் இருப்பார்கள். ஹல்லேலூயா. யாரை சுற்றிலும்? நம்ம ஜீவாதிபதி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நம்ம வீட்டுக்குள்ளே இருப்பார் என்றால், அவரை சுற்றிலும் நாம் ஒலிவ மர கன்றா நம்ம இருக்கும்போது யாரும் நம்மளை தொட முடியாது. எந்த துஷ்டனும் தொட முடியாது. 303 கோடி பேர்களை விட்டு செய்தாலும் தொட முடியாது. எவ்வளவு மந்திரவாதிகளை செஞ்சு ஏவனாலும் நம்மளை தொட முடியாது. ஹல்லேலூயா. என் வாழ்க்கையிலையும் 303 கோடி சத்துருளை வச்சு செய்த பிறகும் என் தேவன் என்னை என் பிள்ளைகளையும் பாதுகாத்தார், மருமக்கள் பேர பிள்ளைகளையும் பாதுகாத்தார். அசைக்க முடியாது யாரும். நாம் அவரை நெருங்கி இருக்கும்போது, அவரை ஒட்டி இருக்கும்போது யாரும் பிடுங்க முடியாது. ஹல்லேலூயா. உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான் என்று சொல்லி இருக்கிறார். அவரை நம்மளை தொட வேண்டும் என்றால், ஒரு துன்மார்க்கை நம்மளை தொட வேண்டும் என்றால், ஒரு தீவிரவாதி நம்மளை தொட வேண்டும் என்று சொன்னால், ஒரு பொல்லாதவன் நம்மளை தொட வேண்டும் என்று சொன்னால், ஒரு துஷ்ட மிருகம் நம்மளை தொட வேண்டும் என்று சொன்னார், நம்ம ஏசப்பாவை தாண்டி தான் நம்ம இடத்துல வரும். ஹல்லேலூயா. அசைக்க முடியாது. அடி வெளுத்துருவார் சவுக்கு எடுத்து. அன்பான தேவ பிள்ளைகளை, ஒலிவ மர கன்றுகளைப் போல் நாம் இருந்து கொண்டு இருக்கிறோமே. நம் ஜீவாதிபதி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒலிவ மரமாக இருக்கிறாரே சென்டரில். அவரை சுற்றிலும் நம்ம ஒலிவ கன்றுகளாக இருந்து கொண்டு இருக்கிறோமே. ஏன் பயப்படுகிறீர்கள்? ஏன் கலங்குகிறீர்கள்? ஏன் துக்கப்படுகிறீர்கள்? என்ன வந்தாலும் அப்பா உங்களை அறியாமல் ஒன்றுமே வராது. என்னிடத்தில் என்ன குறை இருக்கிறது? என்னிடத்தில் என்ன குற்றம் இருக்கிறது? என் பிள்ளைகள் ஆத்துமா சரீரம் உங்களுக்கு சொந்தம். அப்பா, உலகத்தில் மக்கள், மருமக்கள், பேரப்பிள்ளையுடைய ஆத்துமா சரி உங்களுக்கு சொந்தம். நீர் கரம் பிடிச்சு நடத்த வேண்டிய வழியை நீ நடத்தும். உங்களுக்கு கீழ்ப்படிஞ்சு உங்கள் சத்தத்தை கேட்டு அப்போ உங்கள் சித்தம் செய்ய பிள்ளைகளை ஆசீர்வதியும் என்று சொல்லி ஜெபிப்போம். ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் நம்ம எதுவுமே கொண்டு போகிறதே கிடையாது. அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, கோடி பணம் இருக்கலாம், கோடி பணம் இருக்கலாம். சந்திரமண்டலம் போய் எவ்வளவோ பெரிய ராக்கெட்டுகளை சொந்தமாக செய்து வச்சு விடலாம். நடுக்கடலில் பெரிய பெரிய கப்பல்களை விடலாம். மறிக்கும்போது 6 அடி மண்ணு தான் தஞ்சம். ஹல்லேலூயா. எதுவுமே நம்ம கொண்டு போகிறது கிடையாது. உலகத்தில் வாழ்கிறது ஒரே ஒரு வாழ்க்கை. அந்த வாழ்க்கை பரிசுத்தமாய் வாழ்ந்து முடிக்க வேண்டும். அந்த ஒலிவ மரமாகிய இயேசு கிறிஸ்துவோடு ஒட்டி வாழ வேண்டும். வேரோடு வேறு இசைந்து இருக்கிறது போல நம் ஜீவாதிபதி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோடு இசைந்து வாழ வேண்டும். அவரோடு அண்டி வாழ வேண்டும். அவரோடு பரிசுத்தமாக வாழ வேண்டும். பாவம் செய்தால் பாதாளம்தான், பரிசுத்தமாக வாழ்ந்தால் பரலோகம்தான். பாடுகள் வரலாம், கேவலங்கள் வரலாம், செய்யாத காரியத்தை செய்தாய் என்று சொல்லலாம். பயப்படாதிருங்கள். நீதி நிமித்தம் துன்பப்படுறவர்கள் பாக்கியவான்கள், சந்தோஷப்பட்டு கலிகூறுங்கள், பரலோகத்திலும் பலன் மிகுதியாக இருக்கும் என்று சொல்லியிருக்கிறார். ஹல்லேலூயா.
துன்மார்க்குடைய ஆலோசனை நடவாதடின்னு சொல்லியிருக்கிறார். துன்மார்க்குடைய ஆலோசனை நடந்தோம் என்றால் அந்த துன்மார்க்க ஆலோசனை தான் நம்மளுக்கு கொடுப்பான். நம்மளுக்கு என்ன வேணும்? நம் ஜீவாதிபதி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒலிவு மரம், அவரோடு நம்ம இசைந்து வாழ வேண்டும். அவருக்குள்ள வேரோடு வேறு ஒட்டி அவரோடு இசைந்து வாழும்போது நாம் நல்ல பாதுகாவல், பரிசுத்த வாழ்க்கை, ஆசீர்வாதமான வாழ்க்கை, செழித்த வாழ்க்கை, எந்த துஷ்டனும் தொட முடியாத வாழ்க்கை. ஹல்லேலூயா. அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, ஏன் என் வீட்டில் இந்த பிரச்சனை? ஏன் பாருங்க, இந்த கடைசி நாட்களில் வைக்கப்பட்டிருக்கிறோம், கொடிய நாட்கள் வைக்கப்பட்டிருக்கிறோம். கொரோனா காலங்களெல்லாம் தப்புவித்தார். மரித்து போனவர்கள்லாம் நீதிமான்கள், பாக்கியவான்கள் என்று நான் சொல்லுவேன். அவர்களைப் போல் நம்ம நீதிமான் அல்ல. அவர்கள் காலம் சென்று மரித்தவர்கள் பாக்கியவான்கள், கொரோனாவில் மரித்தவர்கள் பாக்கியவான்கள் என்று நான் சொல்லுவேன். ஏன்? உலகத்தில் வரக்கூடிய நாட்கள் பயங்கரமான காலமாக இருக்கிறது, பயங்கரமான கொடிய நேரமாக இருக்கிறது, பயங்கரமான அந்த கிறிஸ்து ஆட்சியாக இருக்கிறது. வெளியே போயிட்டு உள்ளுக்கு வந்தால் தான் பார்க்கணும். அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, ஒரு பெத்த தாய் தகப்பன் பெத்து எடுத்து குழந்தை சீராட்டி பாராட்டி வளர்க்குற குழந்தைக்கு பாதுகாவல் இல்லை. அப்படிப்பட்ட துன்மார்க்கம் நிறைஞ்ச உலகத்தை நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இன்றைக்கு நம் தேவன் காத்து வருகிறாரே, எவ்வளவு நன்மை நம்மளுக்கு, அவருக்கு நன்றி சொல்லணும். அவர் எவ்வளோ நன்மை நம்மளுக்கு செய்து வருகிறார். பிள்ளைகளுக்கு எவ்வளோ நன்மை செய்து வருகிறார், மருமக்கள் எவ்வளோ நன்மை செய்து வருகிறார், பேர பிள்ளைகளுக்கு எவ்வளோ நன்மை செய்து வருகிறார். அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, இந்த டிவியில் பார்க்குறவங்களுக்கு எவ்வளோ நன்மை செய்து வருகிறார், யூடியூப்பில் பார்க்குறவங்களுக்கு எவ்வளோ நன்மை செய்து வருகிறார். நன்றி சொல்லுங்கள், நன்றி சொல்லுங்கள். ரீசனாக ஒரு செய்தி என் காது கெட்டியது. அதை பார்த்து நான் துக்கப்பட்டு கலறினேன். ஹல்லேலூயா. கதறினேன். 11 வயசு குழந்தை, பெத்த தகப்பன் பிள்ளையை அப்படியா சீரழித்து விட்டான். பாருங்க, பெத்த பிள்ளைக்கு தாய் தகப்பன் பாதுகாவல் இல்லையே. அப்படிப்பட்ட உலகத்தை நம்ம வைக்கப்பட்டிருக்கிறோம். 2 வீலரில் போகிற வழியில் 2 வீலரில் போனால் அதை சரிச்சு போட்டு நடு ரோட்டில் அந்த சிறியை கற்பழிக்கிறார்கள். எவ்வளோ அநியாயம், எவ்வளோ அட்டூழியம் நடந்தக்கூடிய உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அப்படிப்பட்ட நிலைமையில தேவன் நம்மளை பாதுகாத்து வாராரே. எத்தனை கோடி நன்றி சொல்ல வேண்டும், எத்தனை கோடி நன்றி நம்ம ஜீவாதிபதி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்ல வேண்டும். அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, நம்மளை கண்ணுக்குள்ளே வச்சு பாதுகாக்கிறாரா, அவருடைய கரத்து நிழல் வச்சு பாதுகாக்கிறாரு, அவரோடு சேர்த்து வச்சு பாதுகாக்கிறாரு. எந்த துஷ்ட மிருகங்களும் தொடாதபடி, எந்த துன்மார்க்கனும் கள்ளனும் தொடாதபடி, அநியாயக்காரலும் அக்கிரமக்காரலும் தொடாதபடி, எந்த பொல்லாத மனுஷர்கிட்ட பேசாதபடி நம்மளை எவ்வளோ கண்ணியமாக நம்ம அப்பா பாதுகாக்கிறாரு. ஹல்லேலூயா. தேவன் சொல்லியிருக்கிறார், ஒருவன் பரிசுத்தமல்ல என்றால் பரலோகத்துக்கு போக முடியாது, பரிசுத்தமில்லாதவன் ஒருவனும் தேவனை தரிசிப்பதில்லை என்று சொல்லியிருக்கிறார். பரிசுத்தத்தோடு வாழ வேண்டுமென்றால் பைபிளை வாசிக்கணும், ஜெபிக்கணும், உபவாசம் இருக்கணும், ஊழியங்களை கொடுக்கணும், தான தர்மம் பண்ணணும், மிஷினரிகளை தாங்கணும், அனாதை திக்கற்றோளுக்கு நம்ம உதவி செய்யணும், ஏசப்பாவோடு பேசணும், அவரோடு ஒட்டி வாழும்போது அப்போதான் நல்ல பிள்ளைகளாக வாழ முடியும், பரிசுத்தமாக வாழ முடியும், கண்ணியமாக வாழ முடியும். யார் வந்தாலும் சொல்லுவார், கதை திறக்காத, பேசாத, கொடுக்காத அப்படின்னு தேவன் நம்மளை கண்ணியமாக நடத்துவார். என்னெல்லாம் தேவன் அப்படி தான் நடத்தி கொண்டிருக்கிறார். என் பிள்ளைகளையும் அப்படி தான் நடத்தி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால நான் பயப்பட போகிறதில்ல. எந்த காரியத்துக்கும் குறித்து நம்ம பயப்பட்டு கலங்க போகிற அவசியம் இல்லை. அன்பான என் தேவ பிள்ளைகளே, நம் ஜீவாதிபதி ஆண்டவருடைய பிள்ளைகளாய் நாம் வாழுகிறோம். சாதாரண பிள்ளைகள் அல்ல. சாதாரண இருந்து சவுக்கால் அடித்து அப்படியே துன்மார்க்க ஜீவியம் பண்ணி அப்படியே கைத்தட்டி அப்படி சினிமா பார்த்து யூடியூப்பில் பார்த்து அப்படியே டைம் பாஸ் பண்ணி அடுத்தல குறை சொல்லி அடுத்தளுக்கு ஃபோன் பண்ணி அப்படி இப்படின்னு இல்லாத காரியத்தை பேசி அப்படிப்பட்ட பிள்ளைகள் நம்ம வானத்தையும் பூமியும் படைச்சோருக்க பிள்ளைகள். ஹல்லேலூயா. வானத்தையும் பூமியும் அண்ட சராசரங்களையும் ஒரு சொல்லால் படைத்தவருடைய பிள்ளைகள் தான் நாம் ஜீவாதிபதி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிள்ளைகள். நம்முடைய அக்கிரமங்கள், நம்முடைய பாவங்கள், நம்முடைய சாபங்கள் எல்லாவற்றையும் சிலுவையில் அறைஞ்சு தீர்த்தார். ஹல்லேலூயா. அவருடைய பிள்ளைகள் பேதையாக இருந்தாலும் அந்த வழியில் போறவர்கள் திசை கெட்டு போவதில்லைன்னு சொல்லியிருக்கிறார். ஞானவான்கள் வெட்கப்படுத்த பேதையை தெரிந்து கொண்டேன்னு சொல்லியிருக்கிறார். உலகத்தில் எத்தனை கோடி செல்வம் சீமோன்கள், எத்தனை கண்ணு தெரிகிறவர்கள், எத்தனை பெரிய ராஜாக்கள் பிரபுகள் பாவத்திற்கு அடிமையாகி போய்கிட்டு இருக்கும்போது பேதையும் கோழைகளையும் எடுத்து அவர் நல்லவர் நல்லவர் என்று சொல்ல வைத்திருக்கிறாரே. அப்பனுடைய அன்பு எவ்வளவு பெரிது பாருங்க. அன்பான தெய்வ பிள்ளைகளே, நான் அவருடைய பிள்ளைகளாய் நம்ம வாழ்வோம், அவருக்காக ஜீவிப்போம், அவரோடு நம்புவோம். ஜீவாதிபதி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நம்புங்கள், ஜீவாதிபதி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை தேடுங்கள், ஜீவாதிபதி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை அண்டிக் கொள்ளுங்கள், ஜீவாதிபதி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை கேட்டு செய்யுங்கள். கேட்காம செய்தா அழிவுதான்.
அநேகருடைய காரியங்களை நான் பார்க்கும்போது பாருங்கள், ஒன்றும் இல்லாத ஜனங்கள் கூட செத்துப்போன மனுஷர்கிட்ட போய் ஆவியில் குறி கேட்குறாங்க, என் பிள்ளையை கட்டி கொடுக்கலாமா கொடுக்கக்கூடாதான்னு. இது வானத்தையும் படைச்ச ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கிட்ட 5 நிமிஷம் காத்திருந்து செய்யலாமா செய்யக்கூடாதான்னு கேட்குறதுக்கு நம்ம மனதற்று போய் இருக்கிறோம். ஹல்லேலூயா. தேவன் எப்படி பேசுவார்? தேவன் எப்படி பேசுவார்? ஒரு நாள் என் தேவன் என்கிட்ட ஒரு கட்டளை போட்டார், 90 நாள் வரைக்கும் நீ வாய் திறக்கக்கூடாது, அமைதியாக இருக்கணும்னார். நான் அமைதியாகவே இருந்தேன். ஃபோன் வந்தால் எடுக்கக்கூடாதுன்னார். ஃபோனெல்லாம் சுவிட்ச் ஆஃப் பண்ணி போட்டுக்கிட்டு அங்கே எங்கேயா தூக்கி போட்டுக்கிட்டு நான் காமாக இருந்தேன். எனக்கு அந்த அவர் கீழ்ப்படிஞ்சு நான் இருந்ததுனால 90 நாள் 3 மாதம் அப்படி இருந்தனால கரெக்டாக என் தேவன் அந்த ஆபத்துலேருந்து என்னை என் பிள்ளைகளையும் காப்பாற்றினார். ஹல்லேலூயா. எவ்வளோ நல்ல தேவன் தெரியுமா? அதே போல் ஒரு காரியம் சொல்லுவார், அமைதியாக இருன்னா அமைதியாக நான் இருந்தேன். 90 நாள் அமைதியாக இருந்தேன். செல்ல யார் கால் பண்ணால் எடுக்க மாட்டேன், யாராவது பேசினா கூட, ஜெபத்துக்கு கூட யாரும் பேசினா கூட எடுக்க மாட்டேன். நிறைய ஃபோன் கால் வரும் ப்ரேயர் பண்ணதுக்காக, அது கூட நான் எடுக்கலை. 3 மாதம் அவர் தொடக்கூடாது, நான் தொடலை. சுவிட்ச் ஆஃப் பண்ணி போடுவதும் அடுத்த ரூமில் தூக்கி போடுவதும் அப்படி பயந்து நடுங்கி போயிருந்தேன். ஏசப்பா உங்களுக்கு கீழ்ப்படியாமல் நான் போயிடக்கூடாது, உங்களுக்கு நான் கீழ்ப்படியாமல் போயிடக்கூடாது, ஒரு வார்த்தையை நான் கீழ்ப்படியாமல் போயிடக்கூடாது. திடீர்னு ஒரு ஃபோன் கால் வந்து அப்படியே ராங்காக வந்துன்னா நான் அட்டன் பண்ணிட்டா அது வேறு உங்களுக்கு கீழ்ப்படியாமல் போயிடுவேனேன்னு சொல்லி அந்த 3 மாதம் அந்த ஃபோனை நான் தூர தான் போட்டிருந்தேன். அன்புக்குரிய தேவ பிள்ளைகளை, கீழ்ப்படிந்ததுனால கடலை போன்ற வந்த பிரச்சனையை என் தேவன் கடுகளகாக மாற்றி விட்டார். ஹல்லேலூயா. அப்படி நம்ம ஜீவாதிபதி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துட்ட ஒவ்வொரு காரியங்களையும் கேட்டு செய்யும்போது ஆசீர்வாதமாக இருக்கும். அன்பான என் தேவ பிள்ளைகளை, ஒரு வார்த்தை சொன்னார். ராத்திரி 2 மணிக்கு அதிகாலை என் இடத்துல எழும்பி ஜெபம் பண்ணு, உன்னோட நான் பேச போகிறேன்னார். எனக்கு ஒரு பயம்தான், என்ன பேச போகிறாரோ தெரியலையே அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பயந்து போய் தான் இருந்தேன். ஏன்னா எல்லா காரியமும் நான் உட்காந்தாலும் இருந்தாலும் எசப்பட்ட கேட்டு தான் நான் செய்வேன். 1984 இருந்து அப்புறம் இடையில ரீசனாக ஏதோ ஒரு மனஸ்தாபத்தினால கொஞ்சம் என் சகோதரிக்கு எனக்கு ஒரு சின்ன ஒரு மனஸ்தாபத்தினால அந்த ஜெபித்து கேட்குறத விட்டுவிட்டேன். அதுக்கு பிறவாக என் இஷ்டத்துக்கு என் சுயத்தில் செய்து பல கோடி ரூபாயை அழிவை இழந்தேன். அதுக்கு பிறவாக தேவன் சொன்னார், உன்னிட்ட கொஞ்சம் பேச வேண்டியது இருக்குது, நான் 2 மணிக்கு ராத்திரி வருவேன் வீட்டுக்கு, ஒழுங்காக காத்துருன்னார். எனக்கு ஒரே பயம், என்ன பேச போகிறாரோ ஏசப்பா தெரியலன்னு சொல்லிட்டு எனக்கு 2 மணிக்கு பிந்தி எழும்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு 1:30க்கே எழும்பி முகம் பல்லெல்லாம் தேய்ச்சிட்டு நல்லா மேலெல்லாம் கழுவி துணியெல்லாம் மாற்றிட்டு பவுடர்லாம் போட்டுட்டு போய் உட்காந்து ஜெபித்தேன். அநேக மறைப்பொருளை எங்கள் அப்பா வெளிப்படுத்தி தந்தார். ஹல்லேலூயா. அநேக ரகசியங்களை வெளிப்படுத்தி தந்தார். அவருடைய பேச 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 அப்படி ஒரு இனிமை, அப்படி ஒரு சந்தோஷம். ராத்திரி 2 மணிக்கு எழும்பி ஜெபிக்கும் போது அதுபோல் ஒரு பரலோக வாழ்க்கை உலகத்திலே இல்லை என்பதை கண்டு கொண்டேன். ஹல்லேலூயா. 5 மணிக்கு நம்ம ஜெபிக்கிறோம், 3 மணிக்கு ஜெபிக்கிறோம். எல்லாற்றை விட 2 மணிக்கு எழும்பி நீங்கள் ஜெபிங்க. பெரிய ஆசீர்வாதம், பெரிய ஆசீர்வாதம், பெரிய ஆசீர்வாதம், பெரிய ஆசீர்வாதம். அவர் சொல்ல ஆகும் கட்டளை விட நிற்கும். எந்த காரியமாக இருந்தாலும் நம்ம அவரிடத்துல கேட்டு செய்யும்போது அவர் மகிமையாக நடத்துகிற தேவனாக இருக்கிறார். தாமதிக்கிறது எதுக்காக? ஒரு காரியம் தாமதிக்கின்றா நம்மளை ஆசீர்வதிக்கிறதுக்காக தாமதிக்கிறது. தேவ பிள்ளைகளாகிய நாம் இந்த யூடியூப்பில் பார்க்குறவங்கள ஒவ்வொருவரையும் அவர் ஒலிவு மரமாக இருந்து உங்களை கன்றாக, உங்கள் பிள்ளைகள் கணவனை கன்றாக வச்சு ஆசீர்வதிப்பார். நீங்கள் பைபிள் வாசிங்க, ஜெபம் பண்ணுங்க, பாவத்தை அறிக்கை விடுங்க, டிவியில் பார்க்காதுங்க, கெட்டார் சொல்லி ஏசாதுங்க, அடுத்த குறை சொல்லாதுங்க, முழங்காலை முடக்கி இயேசுப்பாவோடு இருங்க. கணவனும் மனைவி பிள்ளைகள் அன்பாக வாழ தேவன் வைப்பார். எல்லா சத்துருடைய கோட்டைகளையும் சுட்டரிப்பார். சூனியங்கள் மந்திரங்களும் அழிஞ்சு போயிடும். ஒருத்தரங்கிட்ட வர முடியாது. இஸ்ரவேலுக்கு விரோதமான மந்திரவாதம் அல்ல, யாக்கோவனை குறிச்சொல்லுவதும் அல்ல. தேவன் தாமே இந்த வார்த்தை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி ஜெபிப்போம். இரக்கத்தின் ஐஸ்வர்யமுள்ள தேவனை, எத்தனை அன்புள்ளவர், எத்தனை இரக்கமுள்ளவர், எத்தனை கிருபை உள்ளவர் அப்பா. நீர் ஒலிவ மரமாக இருக்கிறீர். உங்கள் பிள்ளைகளாக எங்களை ஒலிவ கன்றாக வைத்திருக்கிறதற்காக நன்றி அப்பா. யாரும் அசைக்க முடியாதபடி, யாரும் தொட முடியாதபடி உம்முடைய பிள்ளைகளை நீர் அரவணைத்து காத்து வருவதற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். இயேசு மூலம் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென்.